கோடி ஸ்துதி தன்யவா. கர்த்தர் நல்லவர். இந்த நாள் காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட இடைபட முடியாது, அடியை மறைத்து வெளிப்பட முடியாது. ஆண்டவரே உடைய கருத்துல கொடுக்கிறோம். நாளைய தினம் குறித்து கலங்காதே மகனே, நாளைய தினம் குறித்து கலங்காதே மகளே, இதுவரை காத்த தெய்வம் இனியும் நடத்திடுவான். இதுவரை காத்த தெய்வம் இனியும் நடத்திடுவான். உன்னையே வேறுத்து விட்டான், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தான், சுகமாய் வாழ்ந்திடலாம். சிலுவை சுமப்பதினா சிந்தையே மாறிவிடும், சிலுவை சுமப்பதினா சிந்தையே மாறிவிடும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். உன்னையே வேறுத்து விட்டான், ஊதியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தான், சுகமாய் வாழ்ந்திடலாம். அல்லேலூயா. நல்லவர். நாளைய தினம் நம்முடையதல்ல. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கிருபையாய் நமக்கு புதிய நாளை தருகிறார். நாளை தினம் தன்னுடையதற்காக கவலைப்படும், அதனதின் நாட்களில் அதனது பாடு போதும். நம்மை நடத்துகிறவர், நம்மளை விசாரிக்கிறவர், நம்மளை அறிந்தவர், புரிந்தவர், நம்மை தேடி வந்தவர், நமக்காக ஜீவனையே கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடி ஓடுகிறார்கள். உனக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாய் கர்த்தர் கிருபை செய்ய வல்லவராயிருக்கிறார். உலகத்தில் ஒவ்வொருத்தர் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 16 பேர் விழுந்தாலும் உன்னை அணுகாது, உன் கண்களால் மாத்திரம் அதை காண்பாய். இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டு, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். வனாந்தரத்தில் ஆறுகளை ஓட பண்ணுகிறார், அற்புதங்களை செய்கிற தேவன். செங்கடலை பிளந்து தம்முடைய ஜனங்களை வழி நடத்துகிறவர், எதிரிகளை வீழ்த்துகிறவர். நம்முடைய தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இந்த காலை வேளையில எங்களை வர்த்திக்க பண்ணுகிறார், உம்மை நோக்கி பார்த்து பலனடை கர்த்தர் கிருபை செய்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்து வெட்கப்பட்டு போகவில்லை. ஆண்டவரே, கவலைகளை, கலக்கங்களை, அவிசுவாசங்களை கொண்டு வருகிற எல்லா அநீதிக்கிரிகள் சுத்தரிக்கப்படுவதால் புது கிருபையினால் இந்த காலை வேளை எங்களோடு நீர் இடைப்படுகிறார். புது மன்னாவின் எங்களை திருப்தி ஆக்குகிறார். எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். புதிய கன மகிமை எல்லாம் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. நம்முடைய காலங்கள் யார் கையில இருக்குது? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறது. ஜீவனை எடுக்கவும் கொடுக்கவும் யாரால முடியும்? நம்மளை எந்த தலைவராக காப்பாற்ற முடியுமா? முடியாது. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை விடுவிக்க தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை நடத்துகிறார். நம்ம மேலே நினைவாய் இருக்கிறவர், அந்த பெயர் சொல்லி அழைத்தவர்,
தாயின் வயிற்றிலே உருவாக்கும் முன்பாகவே நம்மளை பேர் சொல்லி அழைத்தவர். ஆமென். அவருடைய உருவம் என்னதென்று கண்டவர். ஆமென். அவர் அதிசயமானவர். அவர் மரித்து போகாத தெய்வம். மரிக்க இதோ சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி மரணத்தை ஜெயமாக விளங்கினவர். இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆமென். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்கள் செய்கிறவர். ஆமென். ஆமென். நாம் வேதத்தில் பார்க்கிறோம், எலியா என்று ஒரு தீர்க்கதரிசியை பார்க்கிறோம். அவர் ரொம்ப சோர்ந்து போய் சூரியச்செடிக்குள்ள உட்கார்ந்திருந்தார். ஆண்டவர் அவருக்கு ஒரு சாப்பாடு கொடுத்தார், தண்ணியும் கொடுத்தார். என்ன சாப்பாடு கொடுத்தாரு? அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்தார். அவர் சாப்பிட்டுட்டு படுக்க ஆரம்பிச்சாரு. ஆண்டவர் சொன்னாரு உதவி மூலமாக, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். எத்தனை நாள் போனாரு அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு? 40 நாள். நிக்காம இரவும் பகலும் ஒரே பர்வதம் மட்டும் நடந்தார். அப்ப ஆண்டவர் கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டா எத்தனை நாள் பசி எடுக்காது? அல்லேலூயா. நம்ம சாப்பிட்ட சாப்பாடு 2 மணி நேரத்துல மறுபடியும் பசிக்கும். அல்லேலூயா. அறியாத ஒரு சாப்பாடு எனக்கு உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் பிடிச்ச சாப்பாடை கொடுத்தீங்கன்னா அவரு திருப்தி ஆயிடுவாரு. அவர் நமக்கு சாப்பாடு கொடுத்தா நிக்காம வண்டி ஓடும் 40 நாள். அல்லேலூயா. ஒரு வசனம், ஒரு அபிஷேகம் நம்மளை அப்படி ஓட செய்யும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையினாலே பிழைப்பான்னு சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் நம்மை ஒரு பெரிய நோக்கத்தோடு படைத்திருக்கிறார். அல்லேலூயா. சவால் நிறைந்த உலகம். கிறிஸ்தவர்கள் ஏன் சந்தோஷமா இருக்கிறாங்க? ஏன் சந்தோஷமா இருக்கிறாங்க? அதான் எல்லாருக்கும் இருக்கு. கிறிஸ்துவுடன் இருக்கிறதுனால அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. சாத்தாங்குளத்துல 9 பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு எல்லாம் மரண தண்டனை, தூக்கு தண்டனை ஆர்டர் கொடுத்திருக்காங்க. எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க? ஒரு அப்பாவி தகப்பனையும் பையனையும் கொன்ன காரணத்துக்காக போலீஸ்காரங்களுக்கு, பெரிய பெரிய கமிஷனர் எல்லாம், ஆய்வாளர்கள், பெரிய பெரிய கவர்மெண்ட் அதிகாரியா இருக்கவங்களுக்கு ஒரு நீதி கிடைத்திருக்குது, மரண தண்டனை, அபதாரம் தண்டனை. அல்லேலூயா. அவங்க எல்லாம் இப்ப எப்படி இருப்பாங்க? சிறைச்சாலையில் எப்படி இருப்பாங்க? எவ்வளவு பயத்தோட, எவ்வளவு நடுக்கத்தோட, பிள்ளைங்களை நினைத்து, குடும்பத்தை நினைத்து, செய்த தவறை நினைத்து இப்படிலாம் இருக்கும். மரண பயம் இருக்கும். ஆனால் தேவனுடைய ஊழியக்காரனாகிய பேதுருவை சிறைச்சாலையில் பிடிச்சு போட்டிருக்காங்க. பேதுரு எப்படி தூங்கிட்டு இருந்தாரு? நல்ல நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறாரு. வெளியே விட்டா வெளியே ஊழியம் செய்வேன், இல்லைன்னா உன் மேல போய் உம்மோட கூட ராஜ்யம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆனா அந்த சபை மக்கள் அழுது ஜெபிச்சாங்க. அந்த ஒரே ஒருமனப்பட்டு விடிய விடிய ஜெபிச்சாங்க. அல்லேலூயா. அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரே ஒரு தேவதூதனை அனுப்பினாரு. இரும்பு கதவெல்லாம் திறந்து கொண்டதார கொண்டு வரலையா? ஜெபிச்சவங்களுக்கு முன்பாக நிப்பாட்டலையா? ஆமென். அப்போ நம்ம ஆண்டவர் பயங்கரமானவர். அல்லேலூயா. பராக்கிரமசாலி. அவர் செய்ய நினைத்து தடைபடாது. இஸ்ரேல் ஜனங்களை நெருக்கடி வச்சது யாரு? இஸ்ரேல் ஜனங்கள் நெருக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது யாரால்? பார்வோன். பார்வோனுடைய இதயத்தை கடினப்படுத்தினது யாரு? அல்லேலூயா. பார்வோன் அவ்வளவு கொடூரமான சட்டங்களை நிறைவேற்றுக்கு தீர்மானிக்கிறான். பார்வோன் அப்படி ஜனங்களை நெருக்கடி கொடுக்கறான்னா, நெருக்கடி இல்லாம நம்ம ஆட்கள் ஜெபிக்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஜெபிக்க வைக்கிறாரு ஜனங்களை. நீ ஜெபிக்காம நான் பூமியில ஒரு வேளையும் ஜெபிக்க முடியாதுப்பா.
நீ நெருக்கடி கொடுக்கலன்னா நம்ம மக்கள் அது பாட்டில் அடிமையாக தான் செங்கல் எடுத்துக்கிட்டே வாழ்ந்து அடிமையாவே செத்து கொடுப்பாங்க. போயிடுவான். அவன் அடிமையா இருக்க அழைக்கப்படல, அவன் ஆள பிறந்தவன். அப்ப நான் அவனை ஆஸ்வதிக்கணும்னா அவன் கூப்பிடணும். அட்லீஸ்ட் பிரச்சனை தாங்க முடியாம கூப்பிடாது போடணும். Hallelujah. அப்படி கூப்பிடுறது தேவனுடைய சமூகத்தை எட்டியது. மோசே எழுப்பி கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப பார்வோனுடைய இதயத்தை கடினப்படுத்தினது யாரு? ஆண்டவர். ஆண்டவர். அந்த ஜனங்கள் வேதனை தாங்க முடியாம 4 மடங்கு வேலை வாங்குறாங்களே, எப்படி வாழது என்று சொல்லி கூக்குரல் விட்டாங்க. என் ஜனங்கள் கூக்குரல் விட்டாங்க. அப்ப அவங்க சத்தம் தேவன் சமூகத்தை எட்டியது. மோசே எழுப்பி கொடுத்தார். அந்த பார்வோனே அவர் ரதங்களை முறியடித்தார். இன்னைக்கு நம்ம நாட்டுல பல விதமான சட்டங்களை போடுறோம். அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு தீர்மானிக்கிறான். யாருக்கு பயம்? யாருக்கு பயம்? லக்ஸுரியா கம்ஃபர்டபுளான ஒரு வாழ்க்கை வாழணும்னு இருந்துச்சுன்னா பயப்படலாம். ஆமா. ரத்த சாட்சியம் அளிக்கவங்களுக்கு என்ன பயம் இருக்கு? பயமில்லை. அல்லேலூயா. 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 ஆண்டவருக்கு ஏற்படுத்தின சீடர்கள்லாம் எப்படி இருந்தாங்க? 12 பேருமே ஆயத்தமா இருந்தாங்க. ஆமென். ரத்த சாட்சிகளை மறைத்தாங்க. ஆமென். அல்லேலூயா. அது நம்ம நம்ம நாட்டுல கல்லெறிந்து கொல்லப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. சென்ட் தாமஸ். அல்லேலூயா. அப்போ பிரச்சனை உண்டு, பாடு உண்டு. அல்லேலூயா. இந்த உலகத்துல நமக்கு உபத்திரம் உண்டு, அன்பு தணிந்து போகும், யுத்தங்களையும் யுத்த செய்திகளையும் கேள்விப்படுவீங்க. ஆமென். ஒவ்வொரு நாள் டிவி நியூஸை பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம பயந்து போய் தான் உட்காந்துருக்கணும். ஆமா. நமக்கு ஒரே ஒரு நற்செய்தி, ஆண்டவர் நம்ம கொடுக்கிற வார்த்தை தான். அல்லேலூயா. அவருடைய நற்செய்தி தான் நம்மளை பலப்படுத்தும், உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. இந்த நாள் ஆண்டவர் அப்படி அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கிறார். நாம் வேதத்துல வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19 22 வரை. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவோ மருத்துவரிலிருந்து எழுந்து நித்திரை இழந்தவர்களில் முதற்பலனானவர். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. 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 இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிறோம் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதல் பலனானவர். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரில் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லை. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே, போன மகனே நீ துள்ளி பாடிடு, போன மகளே நீ துள்ளி பாடிடு, மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், மன்னன் இயேசு ஜீவிக்கின்றார். எம்மாவூர் சீடர்களோடு நடந்து சென்றார். இறை வார்த்தை கேட்ட உடனே அவங்க இருதயம்லாம் கொழுந்து விட்டு எரிஞ்சது. அல்லேலூயா. நாளைக்கு என்ன நடக்குமோ இப்படி இருக்கிற சூழ்நிலைன்னு பயந்து போய் பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. ஆண்டவர் கூட போய் 2 வார்த்தை பேசுறாரு. அப்புறம் போகிறவர் கூட போறாரு. அவர்கள் கேக்குறாங்க, அவர் நம்மோடு கூட பேசும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? நாளை தினத்தை குறித்து கவலைப்பட்டிருக்கிற ஜனங்களோடு கர்த்தர் 2 வார்த்தை பேசினா போதும், இருதயம் கொழுந்து விட்டு எரியும். சிலர் ரூம்ல பூட்டிட்டு பயந்துட்டு இருப்பாங்க.
அல்லேலூயா. பயந்து போயிருப்பாங்க. யூதர்களுக்கு பயந்து போயிருப்பாங்க. ஐயோ, சொல்லாத ஜனங்களுடைய ஆட்சி காலமாச்சே, என்ன செய்ய? வீட்டுல பூட்டி இருக்கிற கதவை திறக்காமலே அதை பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள ஆண்டவர் போறார். வீட்டில் ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம் பண்ணி சொல்லுகிறார். நான் இருக்கிறேன்டா, நீ கவலைப்படாங்கன்னு சொல்றார். அப்படி திடப்படுத்துகிறவர், பலப்படுத்துகிறவர். அதுல ஒருத்தன் அவிசுவாசி உண்டு. நான் நம்ப மாட்டேன், நான் ஒரு கையில விரல விட்டு பார்ப்பேன், பார்ப்போம். அவனுக்கும் ஆண்டவர் காட்டாரு, ஏ அவிசுவாசியே, இன்னுமா நீ விசுவாசிக்கல? இதுவரை நீ நடத்த மாட்டானா? ஆகாயத்து பறக்கிற பறவைகளை பாரு, எந்த பறவையாவது பட்னி கிடக்குதா? சில்லறை இல்லாம இருக்குதா? அது ஏதாவது பட்னி ஆகுதா? நாளைக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது சேர்த்து வச்சிருக்குதா? அதே நான் போசிக்கிறேன். என்னுடைய சாயலாக உண்டாக்கப்பட்ட உன்னை போசிக்க மாட்டேன்னா? இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புல போடப்படும் புல்லுக்கு ஆண்டவர் உடுத்து வைப்பாருன்னு சொன்னான். ஒரே ஒரு நாள் உயிர் வாழ்கிற மலர்களை இவ்வளவு அழகா நடத்துகிறார் சொன்னா, உன்னை நடத்த மாட்டானா? உன்னை பேர் சொல்லி அழைச்சிருக்கிறேனே. அல்லேலூயா. அற்ப விசுவாசிகளே, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போனது? கொந்தளிக்குதா? படகுல கொந்தளிக்குதா? படகே முங்குற மாதிரி இருக்குதா? நான் உங்க கூட தான் இருக்கிறேன், அதே படகுல தான் இருக்கேங்கிறது ஏன் விசுவாசியமால் போனீர்கள்? ஏன் உங்களுக்கு கூடாமல் போயிட்டு? அல்லேலூயா. சில நேரம் கலங்கும் போது ஆண்டவர் நம்மளை கேட்கிறார், ஏன் உங்களால முடியல? எத்தனையோ அற்புதம் செய்திருக்கேன், இதுவரை நடத்த மாட்டேனா? வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட படைப்புகளுக்கெல்லாம் போஷிக்கிறவர், கையினால பாசத்தோடு தம்முடைய சாயலா உண்டாக்குற உன்னை போஷிக்க மாட்டானா? உன்னை நடத்த மாட்டானா? ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவரை தேடி அதிகாலையில போன மகளிர மரியாதை பார்த்து, தேடுற பிள்ளைகளை பார்த்து, ஐயோ என் பிள்ளை என்னை தேடுறாள, காலையிலேயே வந்து தேடுறாள, என் நேசர் எங்கேன்னு தேடுறாரு, அவளை கூட வெறுமையா விட முடுக்கார் ஆண்டவர். மரியாதையே இருக்கிற அன்போடு கூட பேச, அந்த சத்தத்தை கேட்ட உடனே, அந்த அன்பின் சத்தத்தை கேட்ட உடனே ரப்புனின்னு சொல்ற, நல்ல போதகரே. அல்லேலூயா. ஒரு தோட்டக்காரனை போல அவர். அப்ப அதிகாலை அவர் தேடும் போது ஆண்டவர் தேடுற பிள்ளைங்களுக்கு தம்மை காட்சி கொடுக்கிறார். பயந்து நடுங்கி ரூமுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் தேடி போய் அவங்களை பலப்படுத்துகிறார். நாளைக்கு என்ன ஆகுமோன்னு யோசித்து பேசிட்டு போறவங்களுக்கு இருதயம் குழந்தை விட்டு எரிய செய்கிறார். அவிசுவாசிகளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவ மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவனின் முதல் பலனானவர். மனுஷனால் மரணம் உண்டானபடினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இதான் இன்னைக்குள்ள கீவேர்ட். இயேசு பிறக்க முன்னாடி செத்தாங்க, ஆனா இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் அந்த அழிவில்ல வித்தினாலே நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பலவில் எல்லாம் ஒழிந்து போன, எல்லாம் புதிதாயும். ஆதாம படைத்தார், அவனுக்குள்ள ஒரு பெரிய சந்ததியை வச்சிருந்தாரு. அந்த சந்ததியெல்லாம் என்ன ஆயிட்டு, ஆதாம் நிமித்தமாக எல்லாமே ஃபெயில் ஆகி போச்சு. இப்போ இயேசு ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். ஒவ்வொருக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறார். ஒருவர் கூட தப்பக்கூடாது. அவரை விசுவாசிக்க ஒருவரும் அழிந்து போக மாட்டாங்க. நிச்சயமே அவரோடு கூட ஆட்சி செய்வாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அழியாத வாடாத அந்த கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஆமென். நம்ம சொல்லலாம், ஆண்டவரே நம்முடைய விசுவாசிக்கிறேன், ஆனா நான் மறுபடியும் நான் பாவம் செய்றேன், நான் எப்படி நித்தியம் போக முடியும்? இளைய குமாரன் தகப்பனோட தூரமா போயிட்டான், அதனால நரகத்து போயிட்டானா? இல்ல. தகப்பன் காத்துட்டு இருக்கிறாரு, என் பிள்ளை என்னை விட்டு தூரமா போயிட்டான், உலகம்தான் பெருசுன்னு போயிட்டான், பாவத்துல போயிட்டான், ஆனா தகப்பன் காத்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் அவருடைய வருகைக்கு தாமதமே. என் பிள்ளை திரும்பி வருவான். தூரத்துல வரும்போது ஓடி போறாரு, கட்டி அடக்குறாரு, இழந்து போன மகிமையை அவனுக்கு கொடுக்குறாரு, ஸ்தோத்திரம். அவனுக்கு புது வஸ்திரத்தை கொடுக்குறாரு. அவ்வளவு பெரிய விளைக்கிறேன் செலுத்திருக்கேன்டா, உனக்கான ஜீவனே கொடுத்துருக்கிறேன், நீ அழிந்து போவதற்காக நான் வரல, நீ தேடாம இருக்கும்போது உன்னை தேடி வந்தது காரணம் நீ என்னுடையவன், நான் உன்னை விளைக்கிறமா ரத்தத்தையே கொடுத்து வாங்கியிருக்கேன். இத பிசாசுக்கோ உலகத்துக்கோ எந்த பொருளாப்புக்கோ அனுமதி கிடையாது. ஸ்தோத்திரம். நான் உன்னை வாங்கியிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அவ்வளவு தயவுள்ள தேவனா இருக்கு. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய கல்லான இதயத்தை எடுத்து போட்டு புதிய சதையான இதயத்தை வைக்க அவர் வல்லவரா இருக்கிறார். நம்ம உள்ளத்துக்குள்ள என்ன வைக்கிறாரு? என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளை நடக்க, என் நியாயங்களை கைக்கொள்ளோ அதனுடைய செய்ய பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை, நித்தியத்தை, பரலோக ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுப்பேங்கிறார். எசேக்கியேல் 36:27. அல்லேலூயா. அசுத்தங்கள் எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டிடாமல் கோதுமை வரவர பண்ணி அதை பெருக பண்ணி. எசேக்கியேல் 36 படிங்க. 36வது அதிகாரம் 26 இருந்து படிங்க. 26 இருந்து 29 வரை. உங்களுக்கு நவமான இதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். வாக்குத்தத்தத்தை அவர் கொடுப்பாரு, பெருக பண்ணுவான்னு சொல்லுகிறார். பஞ்சத்தை நீக்கி நாவணி நடத்தும், நாவணி திருப்தியா நடத்தும் சொல்றாரு. அல்லேலூயா. 23 வருஷத்தை பாருங்க. 2 கொரிந்தியர் 15:23. அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆமென். நாம் எருசலேமிலே சேர்க்கப்படுவோம். அல்லேலூயா. ஆதி மனுஷன் இழந்துட்டான், இழந்தோடனே இன்னொரு ஆளை வச்சு நடத்தல. அல்லேலூயா. இப்போ நம்ம கார்மெண்ட் லைன்ல நீங்களாம் ஒர்க் பண்றீங்க அப்படிதான் திருப்பூர்ல. ஒரு 1,00,000 பீஸ் ஆர்டர்னாச்சுன்னா ஒரு பீஸ் சாம்பிள் தயார் பண்ணுவாங்க. முதல்ல ஒரே ஒரு சாம்பிள் டிஷர்ட் தயார் பண்ணுவாங்க. அந்த சாம்பிள்ல பழுதொன்று இல்லை. அப்படின்னா தான் அந்த 1,00,000 பீஸுமே எப்படி இருக்கும், ப்ரொடக்ஷன் கரெக்டா வரும். ஆனா அந்த ஒரு சாம்பிள் தயார் பண்றதுக்கு எல்லாரும் மாஸ்டர்ல இருந்து எல்லாருமே முழு கம்பெனி வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஒரு பீஸ்ல ஹைட் கம்மி ஆயிட்டு என்ன பண்ணுவாங்க? அது பண்ணுவாங்களா? பண்ணா எல்லாமே ஃபெயில் ஆயிரும். அப்போ ஒரு திருப்பு தப்பாயிட்டு ஆதாம நம்பி கொடுத்தாரு, அவன் தப்புட்டான். அடுத்த திருப்பு அந்த ஓனரே வந்து நின்று ஒவ்வொரு சாம்பிளும் ஒவ்வொரு இன்ச்சா கணக்கு பார்த்து என்ன துணி, என்ன குவாலிட்டி, என்ன அளவுல இருக்குங்கிறத கரெக்டா பார்த்து மாஸ்டர் பீஸ் கொடுத்தாச்சு. சாம்பிள் ஓகே.
அளவுல ஒரு மிஸ்டேக் இல்ல, எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு, துணி எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா பிரிண்டிங் அடிக்கும் போது கொஞ்சம் டாகி ஆயிட்டு, அதனால ஃபெயில் ஆயிருமா? ஆர்டர் சொல்லுவாரு, நான் சாம்பிள் ஓகே பண்ணிருக்கிறேன், நான் அளவெல்லாம் கரெக்டா கொடுத்துருக்கேன், இந்த ப்ரொடக்ஷன் வந்து ஒரு மிஸ்டேக் கிடையாது, கரெக்டா இருக்குது. ஆனா இடையில ஏற்பட்ட பிரிண்டிங்ல ஒரு கலர் போயிட்டுனா, ஒரு மிஸ்டேக் ஆயிட்டுனா என்ன பண்ணுவாரு? அது வேற கலரா வேற காயத்தை கலரா முக்கு மாத்தி மாத்துவார். அப்படி இல்லைன்னா அந்த அவர் ரத்தத்தினால கழுவி துடைச்சிருவார். சுத்திகரிப்பாரு. ஆனா ஆமென். ப்ரொடக்ஷன் வந்து பாஸ் ஆகி போயிடும். ஆல்ட்ரேஷன் இருந்தா தைப்பாரு. தையல் கொஞ்சம் கீழே இறங்கிட்டுனா என்ன பண்ணுவாரு? ரிஜெக்ட் பண்ண மாட்டார், தைப்பார். அல்லேலூயா. அப்படிதான் அல்லேலூயா. ஆதாமால உண்டாக்கப்பட்டதெல்லாம் ஃபெயிலு. ஏன்னா அது ஹைட்டே கம்மியாகி போச்சு, எல்லா பீஸுமே ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இப்ப ஆண்டவரால் உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த புதிய உடன்படிக்கை, மரித்தவர்களுக்கு உயிர்த்தெழுதல் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அந்த புதிய உடன்படிக்கைக்கு இது மிஸ்டேக், இது தேரான்னு சொன்னச்சுன்னா, நாலாப்பா சாம்பிள் ஓகே பண்ணேன், நாலா ஜீவனை கொடுத்துருக்கிறேன், இது எப்படி ஃபெயில் ஆகும்? அந்த பீஸை மறுபடி அதை சரி பண்ணுவார், சுத்திகரிக்கிறார். அப்படி இல்லைன்னா பார்வானை மாதிரி ஆட்களை விட்டு கடுமையான சட்டத்திட்டங்களை போட்டு நம்மளை கூப்பிட வைப்பார். ஆமென். நம்ம கூப்பிடும் போது மோசை எழுப்பி பார்வானை முடிச்சு நம்மளை காப்பாற்றுவார், வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கை செய்வார். ஆமென். அப்போ முதல்ல ஆண்டவர் வலை போடும்போது வலையில மாட்டிட்டா ஒரு பாதிப்பு இல்லாம வந்துடலாம். சில மீன் வந்து வலையிலே மாட்டாது, அதுக்கு தூண்டில் வச்சிருப்பார், அது வாய் கிழிஞ்சுதான் வரும் பிறகு சேட்டை பண்றாரு. ஆனா விட மாட்டார், உயிர்ப்பிக்கப்படுவது ஒரு நிச்சயம். அல்லேலூயா. ஆதாம் நிமித்தமாக எல்லாரும் விழுந்து போனாங்க, நான் இயேசு கிறிஸ்து நிமித்தமாக எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுறது நிச்சயம். அல்லேலூயா. பாடுகள் உபத்திரம் அவங்களை உருவாக்கும், அவங்களை கூர்மையாக்கும், அவங்களை தகுதிப்படுத்தும். கிறிஸ்து அதற்காகவே நம்மை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் அவ்வளவு அவ்வளவு அற்புதம் உள்ளவர், அவ்வளவு நன்மை செய்கிற தேவனா இருக்கிறார். அவரோடு இருந்தா நாமும் பிழைச்சிருக்கிறோம். ரோமர் 6 அதிகாரம் 8 வசனத்தை பாருங்க. ரோமர் 6, 8, 9, 10. ஆகையால் ரோமர் 6, 8 படிக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். அப்புறம் படிங்க. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணமினி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் என்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீரத்தின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு? ரோமர் 8 அதிகாரம் 15 வசனத்துல பாருங்க. அந்தபடி 8, 15, 16, 17. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்க அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரமாமே. தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகளின் நம்மில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. 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 ஆண்டவர் அப்போ நம்மளை எப்படி இந்த உலகம்லாம் காத்துக்கிட்டு இருக்குது, நமக்கு வந்து ஆவியானவர் வெளிப்படணும். அதுக்காக தான் சிருஷ்டில காத்து கொண்டிருக்கிறது. நாம் இடம் கொடுக்கும்போது ஆண்டவரே அப்பா என்று சொல்லி மறுபடியும் திரும்பி வரும்போது, ஆண்டவர் பக்கமாய் திரும்பும் போது மறுபடியும் நம்மளை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அப்பத்தின் தண்ணீரையும் கொடுத்து நடக்க ஆண்டவர் பலப்படுத்த தேவனா இருக்கிறார். ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். அவருடைய சமூகத்துல பேர் ஆனந்தம் உண்டு.
அவர்கள் பழுதொன்றும் இல்லை, அது போல நம்ம இடத்துல பழுதொன்றும் இல்லை. இடையில வந்த பிரச்சனை இடையில சரியாகும். ஆண்டவரே, நான் உங்களுடைய இடத்துனால என்னை வாங்கிருக்கீங்க ஆண்டவரே. சில நேரத்துல எனக்குள்ள ஏதாவது ஒரு குறைகள் இருக்குன்னு சொன்னா இந்த கல்வார் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறேன். என்னை சுத்திக்கிறீங்க, என்னை கழுவுங்க, என் சிந்தையை கழுவுங்கப்பா, என் அவிசுவாசத்தை கழுவுங்கப்பா. எழுந்து போன மேன்மையம் மகிமைய மறுபடியும் தரக்கு வல்லவரா இருக்கிறார். யூதாஸ் காரியத்து மாதிரி ஆண்டவரே குற்றமற்ற ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தனேன்னு சொல்லி மடிந்து போவதுக்கு நான் அழைக்கப்படல. ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே சொல்லி சாவதுக்காக நான் அழைக்கப்படல. பேதுரு போல மனங்கசந்து அழுது ஆண்டவரே என்று சொல்லி அப்பாவிடத்துல செல்வோம். அவரிடத்துல மீட்பு உண்டு, அவரை நோக்கி பார்க்கும்போது பிரகாசம் உண்டு. நம்மளை வெட்கப்பட விடவே மாட்டார். நான் எழுந்து என் தகப்பனிடத்துல போவேன். தகப்பனே, உமக்கு முன்பாகவும் பரத்து முன்பாகவும் நான் பாவம் செய்தேன், இனி உம்முடைய பிள்ளை என்று சொல்லுக்கு நான் அதிகாரம் இல்ல, உடைய கூலிக்காரனா என்று சொல்லி வாயை திறக்கும் போதே ஆண்டவர் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு அலங்கரித்தார். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். மறுபடியும் பாலாய் போன எருசலேமை சீயோனை கட்டி எழுப்ப அவர் ஆயத்தமா இருக்கிறார். அதுக்காக தான் நான் உயிர் தழுந்துங்கிறார். ஆதாம் மரித்து போனா, கீழ்ப்படியாம போனா, அவனுக்குள்ள பிறந்தது எல்லாமே வேஸ்டா போச்சு. ஆனா நான் இப்போ உனக்காக ஜீவனையே கொடுத்து அதுக்கு பரிகாரியா இருக்கிறேன். என்னை நோக்கி பார்க்கிறேன். அப்படி இல்லைன்னா இந்த உலகத்துல பாடு உண்டு, பெரிய பெரிய ஆர்டர்லாம் வரும், சட்டங்கள்லாம் வரும். நெருக்கப்படும் போது நம்ம கூப்பிடும் போது ஜெபிக்கும் போது அதையும் கேட்டான்ற கிருபை உள்ளவராக இருக்கிறார். அந்த நெருக்கத்துக்குள்ள போய் அந்த அந்தி கிறிஸ்து காலத்துல போனோமா நம்ம, அதுக்கு முன்பாகவே ஆண்டவரே நம்ம விசுவாசிக்கிறேன், எது நடந்தாலும் என் வாழ்க்கை நன்மைக்கு எதுவா இருக்கும். அப்படிப்பட்ட கண்கள் எனக்கு திறக்கப்படுவதாக உண்மை நோக்கி பார்க்க புது கிருபினால் நிரப்புங்க ஆண்டவரே. நான் என்னை உடைக்கிறேன் ஆண்டவரே, என்னை உடைக்கிறேன் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நாளைய தினம் குறித்து கலங்காதே மகனே, இதுவரை காத்த தெய்வம் இனியும் நடத்திடுவா, உன்னையே வெறுத்து விட்டா சுயத்தை சாகடித்தா சுகமாய் வாழ்ந்திடலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நன்மா நேசிக்கிற பரவலுக்கு பிதாவே இந்த காலை வேலைக்காக சோத்திரம். அருமையான மகன் ஆண்டவரே, இவரை அழைப்புக்கு இணங்கி அதிகாலையில தன்னுடைய தூக்கத்தை பாராதபடி தெய்வ சம்மத்துல ஐயா இரவெல்லாம் எங்களுக்காக என்ன செய்து கொடுக்க வேண்டும் என்று கத்தாவே அருமையான வசனத்தை கத்தாவே ஆண்டவர் சமத்துல கேட்டு எங்களுக்கு நல்ல ஒரு மண்ணாவே காலை திருப்திகரமாய் அவர் மூலம் கத்தாவை தெரிந்து கொண்டதை கத்தர் அறிவு அதற்காக சோத்திரம். மாநிலத்தாவை இன்னும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. சோத்திரமே அருமையான மகன் கத்தாவே உண்மையாகவே எங்களோடு இணைந்து எங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலான வார்த்தையும் ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேறி போகக்கூடிய சத்தியத்தை சத்தியமா திட்டமா தெளிவாய் புரியும்படி நல்ல மானை கொண்டு எங்களை செயல்களை ஜனங்களை வழிநடத்துறது போல மானை கொண்டு என்னுடைய அன்றைய அதிகாலை ஜெபக்குழுவ நடத்துகிற தெய்வமே உங்களுக்கு சோத்திரம். அருமையான மகன் ஆண்டவரே ஏசப்பா, எந்த எதிர்பார்ப்பு இல்லாத கத்தாவே மான்கத்தாவே எங்கள் மத்தியில செய்து கொடுக்குறது கத்தர் கொடுத்த பெரிய ஒரு தாளந்து ஒரு கிருபை. மகன் எங்கள் மேல அன்பு எவ்வளவு பெரியதென்று அவர் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ள வரும் ஆவியானது சோத்திரமையா. இன்னும் மகனுக்கு நல்ல சரீரத்துக்கு சுகத்தையும் பலத்தை கொடுத்து கத்தர் பாதுகாத்துக் கொள்கிற ராஜா. ஊழியக்காரோட சுகத்தை விரும்புகிற தேவன், உண்மையுள்ள மனுஷன், பரிபூரண ஆசிரியத்தை பெறுவான். நீதிமான்களுடைய கூடாரங்கள ரட்சிப்பேன் செம்பர் சத்தம் உண்டு. அந்த குடும்பம் நீதிமானோட குடும்பமாக, கத்தரால் தெளிக்கப்பட்ட குடும்பமாக, கத்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக, கத்தரை நேசிக்கிற குடும்பமாக கத்தர் வைத்துக்கிறீங்க. அதற்காக சோதராண்டவரே, நாங்க எங்கு பிறந்து வளர்ந்தாலும் இந்த பிள்ளைகளுடைய முகத்தை பாராது இருந்தாலும் ஜெபத்துல கத்தாவே செய்திருந்த மகனை நாங்க பாக்குற எங்கள் உண்மையாகவே எங்கள் மத்தியில் செய்தி கொடுக்கறது கத்தர் கொடுத்த பெரிய அன்பு கிருபை சந்தோஷம் சமாதானம் ஆசிரியர் ஆண்டவரே. மகன் எங்கெல்லாம் கடந்து சென்று ஆண்டு நாமத்தை மயப்படுத்துகிறோம் அங்கெல்லாம் நம்முடைய தேவதூதர் கொண்டு மகனை பத்திரமாய் பாதுகாத்து வரீங்க. அதற்காக சோத்திரம். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கத்தர் மகன் மூலம்
சொந்தமாய் கொடுக்க போறதுக்காக உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைங்க வந்து எங்களோட மத்தியில் செய்து கொடுக்குது, கற்றுக் கொடுத்த பெரிய ஒரு தாழ்ந்து அதற்காக ஸ்தோத்திரம். மகனுடைய குடும்பத்தையும் அம்மாவின் பிள்ளைகளையும் கர்த்தரால் அபிரீதமாய் ஆசீர்வதிப்பீராக. யோபுடைய குடும்பத்தை கர்த்தர் வேலி அடித்து பாதுகாத்து போல அருமையான மகன் ஆண்டவரே பிராங்க்லின் பிரதருக்காக ஏசப்பா ஏசப்பா இவர் யாரு, எந்த பெற்ற மகனோ பிள்ளை எனக்கு தெரியாது, யார் பெற்ற பிள்ளைய தெரியாது, ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று மாத்திரம் தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கொண்ட பிள்ளைகள் அல்லேலூயா. எங்கள் மத்தியில் செய்திருக்கிறான அன்பு மகனை இன்னும் அபிரீதமாய் ஆசீர்வதிப்பதாக. இந்த ஆசீர்வாதம் கர்றம், ஜீவனோட கர்றம், பரிசுத்தமுள்ள கர்றம், அன்பின் கர்றம் மகனை தாங்கி ஏந்தி சுமந்து வழிநடத்த முடியாது செபிக்கிற மகனோடு கர்த்தர் ஐயா கூட இருங்கப்பா. சோதரமையா அடுத்த வார தந்து வரிக்க மகனுடைய பாதுகாப்பு எங்கள் மத்திய கொண்டு வருகிறாங்க. மகிழ்ச்சியின் பிரசன்ன மகனை மூடிக்கொள்ளட்டுமையா. குடும்பத்தை வேலை எடுத்து பாதுகாத்து போல மகன் பாதுகாத்து வருகிறார். அதுக்காக சோத்திரம். இன்னும் அடுத்த வாரம் வர வரைக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு மகனோட ஜெபிக்கிறேன். மகனை ஆசி நீங்க பலப்படுத்துங்க. கர்த்தர் சோத்திரோட நாமத்தை மாத்திரம் பயன்படுத்த கிருபை செய்கிறாங்க. துதியும் கனமகியும் ஏசப்பா அவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை கேட்டு பிரதரை அவருடைய குடும்பங்களையும் ஊழியங்களையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்து அது என்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கு. அப்படியா கர்த்தர் ஆசீர்வதித்து மேம்படுத்தி வைத்த போற தெய்வுக்காக கர்த்தர் அந்த ஊழிய பாதையில நூற்றாங்கோட கர்த்தர் கிருபையும் பெல்லையும் கர்த்தர் கொடுக்க போற தெய்வுக்காக கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்ய போறதுக்காக எல்லாரும் சோத்திரம் செலுத்துவோம். சோத்திரம் 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 சோத்திரம்.